வணக்கம். இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் லெமன் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதம் கலந்து வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நார்மலாக புளி சாதத்துக்கு நம்ம எப்படி குழம்பு தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து வச்சுருக்கிறேன். வீடியோ ஆஃபில் இருந்தது பார்க்காமலே எல்லாமே போட்டுட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கிறேன். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 10 லெமன் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 லெமனோட தோலை சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்புல கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. அடுத்து கருவேப்பிலை அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதில் ஊற்றிருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இந்த லெமன் குழம்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாயிருக்கும். எப்போதும் நம்ம புளி சாதத்துக்கு குழம்பு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், தனியா, மிளகு, சீரகம் இதெல்லாம் அரைச்ச பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு இந்த பொடி சேர்க்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். கட்டாயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அரைச்ச மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா வெறும் லெமன் மட்டும் சேர்க்காம கருவேப்பிலை நல்லா அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இன்னும் குழம்பு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் குழம்பு கெட்டு போகாது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட லெமன் கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதிலேருந்து எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ சாதத்தில் போட்டு கலந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குழம்புலேருந்து ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த சாதம் 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வடித்து வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்காய் எதுவுமே தேவைப்படாது. அதில் இருக்கிற லெமன் பீஸே நம்ம வச்சு சாப்பிட்டுடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை லெமன் குழம்பை கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.